உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? தவறு பல செய்பவன் தலைவனாகும் ஊருங்க. வள்ளுவனின் வார்த்தைகள் சொல்வதென்ன கேளுங்க. கேட்ட பின்பு பார்த்த பின்பு மனம் திரும்பி வாழுங்க. உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? பிள்ளை வரும் தருவதாய் சொல்லி திரிய ஒருவனை தெய்வம் என்று நம்பி செல்லும் பெண்ணை என்ன சொல்வது? அடுத்தவனின் மனைவியை அபகரிக்க துடிப்பவன் அழிந்து போகும் செய்திகளை எத்தனை நாள் படிப்பது? அழிந்து போகும் செய்திகளை எத்தனை நாள் படிப்பது? உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? பாலுக்காக ஏங்கி அழும் பச்சை குழந்தை ஒரு புறம், பாலை ஊற்றி தலைவன் சிலையை கழுவும் கூட்டம் மறுபுறம். வறுமை சூழ்ந்த மனிதன் விழியின் வெறுமை என்று மாறுமோ? வறுமை தீர்க்க உடலை விற்கும் கொடுமை என்று தீருமோ? வறுமை தீர்க்க உடலை விற்கும் கொடுமை என்று தீருமோ? உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? பள்ளிக்கூடம் இருக்கிறதோ இல்லையோ, தெருவுக்கு 2 மது கூடம் இருக்கிறதே வேதனை. காதில் பஞ்சை வைத்து கொண்டால் எடுபடுமா போதனை? மது கடைகள் பள்ளியானால் மழலை செய்யும் சாதனை. மது கடைகள் பள்ளியானால் மழலை செய்யும் சாதனை. உலக நடப்ப பாருங்க, ஒழுங்கு இங்கே யாருங்க? Like you on the phone. I'm sorry. To whom did you wish to speak? Madura jilla manchandandi jadagatil guru chandandi 1-1. The information, the lowdown on other women. Can't say I blame you. I'd want to know if I was number. Mother always did like Richard best. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம். அந்த காலத்து பாட்டை கேட்கறதுல என்ன சோகம். இந்த காலத்துல நாம் பாட்டு எழுதுறாங்க பாரு, அதை எழுதுனவனுக்கும் புரியல, கேட்கறவனுக்கும் புரிய மாட்டேங்குது. கேட்டாக்கா உங்க காலம் வேற எங்க காலம் வேறங்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? பிடிச்சதை பார்த்து ரசிச்சுட்டு போகும். எங்கள் உலகம், எங்கள் உலகம். பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்னுக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது. காப்பியா? இதுக்கு தாம்மா நான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்க உன் வீட்டுக்காரன் எந்திரிச்சிட்டானா? இல்ல மாமா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? ஏமா மணி என்னாச்சு பாத்தியா? 9 மணிக்கு மேல ஆகுது. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தானா என்னமா அர்த்தம்? போய் எழுப்புமா. இன்னைக்கு சண்டே தானே மாமா, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. அது சரி, புருஷனை காப்பாத்துறதுக்கு நீயே ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருப்ப, அப்புறம் ஏன் அவன் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டான்? போய் எழுப்புமா. சரிங்க மாமா. சக்தி,
என்ன மாமா? இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் கேட்டு பயந்துட்டியா? சும்மா தமாசுக்கு தாம்மா பேசினேன். ஐயோ, என்ன மாமா நீங்க? நான் ஏன் உங்களை தப்பா நினைக்க போறேன்? உங்க புள்ள மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, எங்க இந்த வீட்டு மகாராணியை காணோம்? அத்தை சமையல் கட்டுல வேலையா இருக்காங்க மாமா. சரி சரி, நீ போய் உங்க வீட்டு மகாராஜா வேணும் போ. ம். Just like you on the phone. I can't. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக ஏய் கண்மலர் ஏய், ஏன்டி இப்படி சேனல் மாத்திட்டு இருக்க? அட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்க, புதுப்பாட்டெல்லாம் போடுவான் டிவியில. நான் புதுப்பாட்டு பார்க்கணும். ஏண்டி பேரம் பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல உனக்கு வந்து புதுப்பாட்டு கேக்குதா? ஏன் பேர பேத்தி எடுத்தானா நானும் உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து புதுப்பாட்டு பார்ப்பேன். ம், ம். You're my diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey. ஐயோ என்னங்க அங்க பாருங்க, என்னமா டான்ஸ் ஆடுறாங்க. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் ஆடுறேன். நீ ஆடிட்டாலும் பாக்குறதுக்கு 10 பேர் வேணும் போ. அங்க பாருங்க. இந்த பார், டிவி பார்த்துட்டு இருக்கல, சைலண்டா பாரு. ஏதாவது பேசிட்டு இருந்தா கழுத்து நடிச்சிடும். Time I look into her eyes. பாக்கல என்ன போங்களே, நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆமாடி, பெருசா டிவில திருவண்ணாமலை தீபத்தை காட்டுறாங்க. இதை நான் பார்க்கலன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்காது. அடியாண்டி வாயை மூடிக்கிட்டு டிவியை பாரு. என்னங்க எந்திரிங்க. இன்னும் என்னங்க அப்படி தூக்கம்? டைம் என்னாச்சு தெரியுமா? எந்திரிங்க. டைம் என்ன சத்தே? மணி 9க்கு மேல ஆச்சுங்க. எந்திரிங்க. 9 ஆச்சா? ஏய், இன்னைக்கு சண்டே தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறப்போ. என்னங்க எந்திரிங்க. அங்க வேற மாமா உட்கார்ந்துட்டு எந்திரிங்க எந்திரிக்கலன்னு கேட்டுட்டே நம்ம இருக்காரு. டார்ச்சரோட ஓன் டார்ச்சர் அதிகமா இருக்கு. போடே. தூங்குனது போதும், எந்திரிங்க. அங்க வந்து மாமாக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. வாங்க, எந்திரிச்சு வாங்க. வரேன் போடே. ச்சே. அப்பா, காலையில ரெடி ஆயிட்டீங்க, வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்களா? ஏண்டா விடிஞ்சு மணி 9 ஆகுது, இவ்வளவு நேரம் தூங்கினா என்னடா அர்த்தம்? பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்கினா குடும்பத்துக்கு ஆகுமாடா? பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி முடிக்கிறது. சரி சரி, 2 பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க. நானும் உங்க அம்மாவும் உங்க அண்ணன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்ன மாமா திடீர்னு கிளம்புறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் லீவில் இருப்பாங்க. போய் பசங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்டா. அப்பா, அண்ணனும் அண்ணியும் கேட்டதா சொல்லுங்க. சரிப்பா. ஏய், இன்னும் என்னடி உட்காந்துட்டு இருக்க? எந்திரி கிளம்பு. எங்க கொஞ்சம் இருங்க, புதுப்பாட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஆடி போடி அறிவு கட்ட வேலை. அங்க பெரியவன் வீட்லயும் புது டிவி இருக்கு, புது பாட்டு போடுவாங்க. அங்க வந்து ஆடு போ. ஏங்க பையன் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருப்பான். இன்னைக்கு அவன் ஒரு கூட ஜாலி தான். விட்டுட்டு வெளியில கூப்பிடுறீங்களே. ஏண்டி பையன் இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டுல இருப்பான்னு நீயே சொல்ற, அப்புறம் எதுக்குடி நாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கணும்? அவங்க சின்ன திருசங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், நீ வாடி. ஐயோ, இந்த மரமண்டைக்கு கொஞ்சம் கூட புரியல. நல்லா இடிச்சுக்கோ, உன் மரமண்டைக்கு எதுதான் புரிஞ்சுது. வா வா போலாம். என்ன மாமா அத்தை கிட்ட ஏதோ ரகசியம் சொல்றீங்க? எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த படிக்காதவன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது தனுஷ் நடிச்சதா இல்ல ரஜினி நடிச்சதான்னு உங்க அத்தைக்கு சந்தேகம். அதைத்தான் தீர்த்து வச்சேன். ஆமாப்பா, படிக்காதவன் படம் ரஜினி தான், தனுஷ் தான். அது அவங்க 2 பேருக்குமே சொந்தம் இல்லடா, அதை எடுத்த தயாரிப்பாளருக்கு சொந்தம். கிண்டல் செய்யாதீங்கப்பா, சொல்லுங்கப்பா, ரஜினி தான், தனுஷ் தான். டேய், ரஜினியும் இல்ல தனுஷும் இல்ல, லூஸ் மோகன். Very நீங்க good. வாங்க போலாம். புரிஞ்சுதாடா? சந்தேகம் தீர்ந்ததுல சந்தோஷமா இருங்க. லூஸ் மோகன் நடிச்சிருக்காரா? ஐயோ 9:30 மணி ஆச்சு, டிஃபன் ரெடியா இருக்கு. நான் போய் குடிச்சிட்டு நீங்க போய் கேக்குறேன்ல, ரெடியாங்க. நடிச்சிருக்காரா இல்லையா? பசி வேற எடுக்குது. குளிக்க போன இவ ஆளே காணோம். சக்தி, சீக்கிரம் வாடி. குளிக்க போனா 1 மணி நேரம், துணி மாத்த போனா 1 மணி நேரம். வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட நீ. என்னது, நான் சோம்பேறியா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களே, அப்ப வரைக்கும் பசிக்கலையாக்கும்? இத ஒண்ணு சொல்லியே நான் ஆஃப் பண்ணிடுவா. வரும்போது ஊம மாதிரி இருந்த, இப்போ
கேள்வி மேல கேள்வியா கேக்குற. அப்படி என்னடா உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டேன்? என்னடி இவ்வளவு அழகா இருக்க? நான் இங்க கோபத்துல கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் அழகா தெரியுறேனா? உங்களை அடிக்காதடி. அந்த பயம் இருக்கட்டும். உண்மையா தாண்டி சொல்றேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்னங்க அப்போ என் அழக பாக்கும்போது எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அழகா இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், வெக்கம்தான். இங்க வா. சொல்லுங்க. வா சொல்றேன். சொல்லுங்க. நிக்கிற, உட்காரு. இல்ல இல்ல நில்லு. என்னங்க வயச பத்தி கேட்டல, சொல்ல வேணாவா? சொல்லுங்க. உன் இடைய பார்த்தா ஒரு 20 வயசு இருக்கும். அப்புறம் உன் முகத்தை பார்த்தா ஒரு 15 வயசு சொல்லலாம். கொஞ்சம் அப்படி நட. எதுக்கு? சொல்றல நட. உன் நடைய பார்த்தா ஒரு 18 வயசு இருக்கும். அப்படியே இப்படியே கூட்டி கழிச்சு 18, 15, குத்து மதிப்பா ஒரு 60, 65 வயசுக்குள்ள இருக்கும். கரெக்டா? உங்களை என்னங்க நீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு கேள்வி மாதிரி தெரியுதா? எனக்கு 22 வயசு தான் ஆகுது. அடி பாவி, 22 வயசா? பொண்ணு பார்க்க வரும்போது உங்க அப்பா 20 வயசுன்னு சொன்னா, அப்போ அது பொய்யா? 20 வயசுன்னு சொன்னதும் நல்லா பழகின்னு இழுச்சிட்டு வந்தீங்கல்ல, இப்ப என்ன அதுக்கெல்லாம் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? சரியான ஃப்ராடு குடும்பம் நீங்க. என்னது? பின்ன 20 வயசுன்னு சொல்லி உங்க அப்பா என்ன ஏமாத்திட்டான். நீயும் பவுடரை பூசிட்டு வந்து என்ன ஏமாத்திட்ட. 22வது உண்மையா? கொன்னுடுவேன். யாருக்கு தெரியும் என்ன வயசாவதோ? ஆண்டவா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. நம்ம வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. சரி சரி விடுங்க விடுங்க. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, வாங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னங்க இன்னும் நீங்க வரலையா? சீக்கிரம் வாங்க, டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வந்துட்டேன். இப்ப வர போறீங்களா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வந்துட்டேன் சத்தி. என்ன சத்தி இன்னைக்கு டிஃபனு? வேற என்ன, இட்லி சாம்பார். எப்போ பாரு இட்லியே வா. தோசை பூரி இதெல்லாம் செய்யலாம்ல. என்னங்க உங்களுக்கு இங்க தட்டு வச்சு இட்லி வச்சிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அங்க போய் உட்காருங்க. வாங்க இங்க வந்து உட்காருங்க. இல்ல சத்தி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீ வேணா தட்டு எடுத்து இங்க வச்சுடு. என்னைக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கிடைக்குது, விட்டுருவேனா? என்ன? ஒண்ணு இல்ல, தட்டு எடுத்து இங்க வைக்க சொன்னா. என்னங்க நீங்க வர வர ரொம்ப மோசமாயிட்டீங்க. நான் சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. ஆமா, இங்க வந்து உங்களுக்கு இட்லி இறங்காதா? அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு? என்னங்க என்னங்க சாம்பார் ஊத்துட்டுமா? என்னங்க சாம்பார் ஊத்துட்டுமா? சாம்பார் போடு. என்னங்க சாம்பார் நல்லா இல்லையா? சாம்பார் சூப்பர். அப்புறம் என்ன சாப்பிடுங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சக்தி ஓகே, நீ சாப்பிடு, நான் பரிமாறேன். நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க.
நல்லாவே இல்ல. என்னங்க எது நல்லா இல்ல? ஆ, சட்னி பாரு, நல்லாவே இல்ல. சட்னி நல்லா இல்லையா? நல்லாதானே இருக்கு. இல்ல சத்தி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. எனக்கு வேணாம், நான் போறேன். உட்காருங்க உட்காருங்க. நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம்தான். தாத்தா சொல்லியிருக்காரு, பொண்டாட்டி கூட உட்காந்து சாப்பிடும்போது இடது பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, எனக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. டேய் தாத்தா, கில்லாடி ராணி. ஐயோ, என்னங்க ஏன் அப்படி அலையறீங்களோ? தெரியல, சாப்பிடுங்க சாப்பிட்டதே இருக்குல்ல, சாப்பிடுங்க. ஓகே. என்னங்க போதுங்க, வண்டி தொடச்சது. என்னங்க முதல்ல ஆபீஸ் கிளம்புங்க. ஏய், வண்டி எவ்வளவு அழுக்கா இருக்கு, இப்படியே எடுத்துட்டு போக சொல்றியா? இந்த அறிவு நேத்தே இருந்திருக்கணும். நேத்து முழுக்க வீட்டுல சும்மா தானே இருந்தீங்க, அப்ப இந்த வண்டி தொடச்சிருக்கலாம்ல. போதும், அறிவுரை நிறுத்து. மிச்ச மிதி வச்சுக்கோ, சாயந்தரம் வந்து கேட்டுக்கிறேன். அல்ல பேக் கொடு. சக்தி, நான் வேலைக்கு தானே போறேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஏதோ போருக்கு போற மாதிரி மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிருக்க, அதான் கேட்டேன். போங்க, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. ஓகே, கரெக்டா? என்னப்பா, நேத்து தான் போனீங்க, காலையிலே வந்துட்டீங்க, ஏன்பா? இல்லப்பா, அது வந்து என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று பெரியவனோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு கடத்தூருக்கு போயிருந்தேன். அங்கே இந்த இவன் பேர் என்ன, பக்கத்து வீடு ராஜா இல்லை, அவனை பார்த்தேன். அவன் தான் சொன்னான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டம்மா. வாசு, நீ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுரு, நம்ம எல்லாருமா போய் சம்மந்தியை பார்த்துட்டு வந்துடலாம். என்னப்பா யோசிக்கிற? வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லப்பா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு போலன்னா எம்டி கத்துவாரு. நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் இன்னொரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, அப்ப நீங்க கிளம்புங்க, நான் அத்தை மாமாவோட போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் சத்தி. வரமா, வரம்பா. சரிப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க, வீட்டை பூட்டிட்டு வரேன். சீக்கிரமாம்மா. அக்கா, உள்ள வா சக்தி. இல்ல பரவாயில்லக்கா, அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. நாங்க வரதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும். அவர் வந்தாருன்னா சாவியை மறக்காம கொடுத்துருங்க. சரி சக்தி, கொடுத்துறேன். வாமா. போலாம் மாமா. ஏமா சக்தி, ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல மாமா, வீட்டு சாவியை சங்கீதா கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், அதான். சங்கீதா டேமா வீட்டு சாவியை கொடுக்கணும், நம்ம வாசுகிட்டே கொடுத்துருக்கலாம்ல. எதுக்காக அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்? இல்ல மாமா, எனக்கு ஞாபகம் இல்ல. பரவாயில்லம்மா சக்தி, அது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சரிங்க மாமா. விட்டா அப்படியே பேசிட்டு இருப்பீங்க, வாங்க போலாம். சரி சரி, நீ பேச்ச நிறுத்திட்டு வா. வாமா. டேய் மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, சொல்றா. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கவே முடியல உன்ன. எங்கடா, பிஸியா இருக்கேன். ஆமா, கல்யாணத்துக்கு ட்ரீட் தரதா சொன்னேன். உன் மாமாவால ஏதோ பிரச்சனைன்னு சமாளிச்ச. கல்யாணத்து அப்பதான் ட்ரீட் தரல, கல்யாணம் முடிஞ்சதா இத்தனை நாள் ஆச்சுல, இப்பவாது ஒரு பார்ட்டி வைக்கலாம்ல. என்னடா பார்ட்டி அந்த குடியில அப்படி என்னதான்டா இருக்கு? டேய், என்னடா இப்படி சொல்ற? டேய் மச்சான், நிறுத்து. உனக்கு பார்ட்டி தானே, இன்னைக்கே கொடுத்துறேன். இல்லன்னு வையே, எங்க பார்த்தாலும் கல்யாண பார்ட்டின்னு பம்பு பண்ணிட்டே இருப்ப. அது எப்படி மச்சான் எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியும்? என்னடா உரிமை? இது என்ன உயிர் வாழ ரொம்ப முக்கியமா? டேய், என்னடா மச்சான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? குடிக்கிற தண்ணி கூட குடிக்காம என்னால 2 நாள் வாழ முடியும், ஆனா இந்த தண்ணி இல்லாம கண்டிப்பா வாழவே முடியாதுடா என்னால. போதுண்டா, உன் பேச்ச நிறுத்து. உனக்கு பணம் எவ்வளவு வேணாலும் தர, வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணு, என்ன ஆள விடு.
என்ன பணத்தை கொடுத்து இங்கே கட் பண்ணலான்னு பாக்குறியா? பார்ட்டி முடிகிற வரைக்கும் எங்க கூடவே இருக்கணும் நீ. ம் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எந்த ஹோட்டல்ல பார்ட்டி வைக்கலாம், எத்தனை மணிக்கு பார்ட்டி வைக்கலாம், அதெல்லாம் சொல்லு. ஹோட்டலா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வேணாடாப்பா, என்ன பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருவீங்க. என்ன பண்ணலாம்? சரி, எங்க அப்பா அம்மா வீட்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. வீட்ல வச்சுக்கலாமா பார்ட்டி? சூப்பர் இடம்டா, அங்கேயே வச்சுக்கலாம். சரி விடு, காசு கொடுக்குறேன். என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கோ. என்ன? ம். பசங்களை கூட்டு வந்துரு. இந்தா போதுமா? போதும்டா. மிச்சம் நீயே வச்சுக்கோ. ம். அப்ப நான் கிளம்பிட்டுமா? ஆபீஸ் டைம் சரிடா. பசங்களை கூட்டு வந்துடுறா. கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன்டா. பசங்கிட்ட சொல்லி கூட்டு வா. வீட்ல பார்ட்டி என்ன, புரியுதா? கூட்டிட்டு வரேன். ஆனா சரிடா. கண்டிப்பா நீ நைட் வீட்ல இருக்கணும். ஓகே? அப்ப நான் கிளம்பிட்டுமா? ஓகேடா, பாய். மச்சான்னா மச்சான் தான். இவன் தான்டா நம்ம உயிர் தோலை. நைட்டு கச்சேரி தான், களைக்கிற வேண்டிதான்.